அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் மிகல், குறள் எண் 857. மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார், இகல் மேவல் இன்னா அறிவினர். மாறுபாடு அதிகம் கொள்ளக்கூடிய தீய அறிவை உடையவர்கள் நன்மை தரக்கூடிய செயல்களை அதிகம் செய்ய வேண்டும் என்ற உண்மையை உணரமாட்டார்கள். Those who have the extreme of difference of opinion with others won't realize the true importance of getting good or benefit from anything. இங்க இன்னா அறிவினர் என்ற ஒரு சொற்றொடரை ஐயன் உபயோகிக்கிறார். இன்னா சொல் நமக்கு தெரியும், வாயிலிருந்து பிறக்கும் தீய சொற்கள். இன்னா செயல் நமக்கு தெரியும், நாம் செய்யக்கூடிய தீய செயல்கள். இந்த இரண்டுக்குமே அடிப்படையான காரணம் அறிவுதான், அதிலிருந்து உதிக்கும் எண்ணங்கள் தான். அதனால் இன்னா எண்ணங்கள் உதிக்கக்கூடிய இன்னா அறிவு கொண்டவர் அப்படின்னு வள்ளுவருங்க அந்த மூலத்துக்கே போறார். அம்பை அவர் நோக்கவில்லை, எய்தவனை நோக்குகிறார். வாயிலிருந்து பிறக்கும் சொற்களையும் நாம் செய்யும் செயல்களையும் அவர் நோக்கவில்லை, அந்த அறிவை நோக்குகிறார். எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும், ஒரு சவாலை தீர்க்க வேண்டும் என்றால் அதனுடைய மூல காரணியை நாம் சரி செய்தோம் என்றால் எல்லாமே சரியாகிவிடும். மாறாக அந்த மூலக்காரணியை ஒன்றும் செய்யாமல் விட்டு மீண்டும் மீண்டும் திருப்ப அதனுடைய விளைவுகளை மட்டும் நாம் கவனித்துக் கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனை, அந்த சவால், அந்த சோதனை திரும்ப வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால் மூலக்காரணியை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் இங்க வள்ளுவர் அந்த இன்னா அறிவினர் என்ற ஒரு சொற்றொடரில் சொல்றார். அந்த இன்னா அறிவு உள்ளவர்கள், தீய அறிவுள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? எப்பொழுதும் மற்றவர்களிடம் மாறுபாடு கொண்டே இருப்பார்கள். ஒரு கட்சி இருக்கிறது, ஒரு அமைப்பு இருக்குது என்றால் பல்வேறு முடிவுகள் எடுக்க வேண்டும். அது ஒருவர் எடுக்க முடியாது, அந்த அமைப்பில் உள்ள பலரும் சேர்ந்து எடுக்க வேண்டும். அந்த பலரில் ஒரு முடிவை ஆலோசித்து இந்த முடிவை எடுக்கலாம் என்று நினைக்கும் பொழுது அதுக்கு எதிராக ஒருவர் இருவர் நிச்சயமாக கருத்து தெரிவிப்பார்கள். அந்த கருத்து தெரிவிப்பது ஒரு விதத்தில் நல்லது. அவர்களுக்குள் கருத்து மோதல்கள், கருத்து பரிமாற்றங்கள், பிரெயின் ஸ்டார்மிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு நடந்து அதற்கு பிறகு ஒரு முடிவை எடுப்பார்கள். ஆனால் அந்த முடிவு கன்சென்சஸ் என்று சொல்லக்கூடிய ஒருமித்த முடிவாக, ஒருமித்த கருத்தாக இருக்க வேண்டும். யார் ஒருவர் இருவர் அதற்கு மாறுபட்ட கருத்துக்களை சொன்னார்களோ அவர்களும் அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும்படியான அந்த ஒரு முடிவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த முடிவு சிறந்ததாக இருக்கும், அந்த முடிவு சிறப்பாக செயல்படும். அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும், நன்மை கிடைக்கும். அப்போ இதுதான் அதனுடைய மெய்ப்பொருள். வாழ்வினுடைய அடிப்படையே என்னங்க? மகிழ்ச்சியாக இருக்கிறது, வளத்துடன் இருக்கிறது, நலத்துடன் இருக்கிறது. இதுதான் வாழ்வினுடைய அடிப்படை. இதற்கு என்ன தேவை? மற்றவர்களிடம் மாறுபாடு கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை உண்மை, ஒரு மெய்ப்பொருளை நாம் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தோம் என்றால் இது எல்லாமே வெற்றியும் எளிதாக கிடைக்கும், மகிழ்ச்சியும் எளிதாக கிடைக்கும், வளமும் எளிதாக கிடைக்கும், நலமும் எளிதாக கிடைக்கும், இது எல்லாமே எளிதாக கிடைக்கும் என்ற ஒரு மெய்ப்பொருளை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் மற்றவர்களிடம் மாறுபட்ட உணர்வு கொள்ள வேண்டும் என்று ஒரு அறிவு படைத்தவராக இருக்க வேண்டும். அப்போ நம்மளுடைய மூலமாகிய அறிவை மாற்ற வேண்டும். நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் மாறுபாடு கொள்வதனால் நமக்கு என்ன கிடைக்க போகுது? நம்ம அவங்கள ஜெயிச்சிட்டோங்கிற அந்த ஒரு ஈகோ கிடைக்கும். அந்த ஈகோ வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த ஈகோவை யூ கோ அப்படின்னு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு அந்த மாறுபாட்டு உணர்வே வராது. நம்மளுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுவோம், ஆனால் மற்றவர்களுடைய கருத்துக்களில் உண்மை இருந்தால் அதை நம்ம வாங்கி அதை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்வோம். இப்படிப்பட்ட நபர்களால் தான் வாழ்க்கையில் வெற்றி காண முடியும், வாழ்க்கையில் சாதிக்க முடியும், வளம் பெற முடியும், நலம் பெற முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதனால் மாறுபாட்டு உணர்வை நீக்கி விடுக. அந்த மாறுபாட்டு உணர்வை கொடுக்கக்கூடிய அந்த அறிவை மாற்றி விடுக. அந்த தீய அறிவை மாற்றி நல்லறிவை புகுத்தி விடுக. அப்பொழுது வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் மிக அதிகமாக அடைவீர்கள் என்ற மெய்ப்பொருளை நீங்கள் உணர்வீர்கள். மாறாக அந்த தீயறிவை வைத்துக்கொண்டு மாறுபாட்டுடன் நடந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது என்ற மெய்ப்பொருளை நீங்கள் உணர்வீர்கள், அல்லது நல்லது கிடைக்கும் என்ற மெய்ப்பொருளை நீங்கள் உணராமல் விட்டு விடுவீர்கள். இதுதான் ஐயன் சொல்லக்கூடிய மிக அற்புதமான கருத்துங்க. எங்கே போய் நிற்கிறார் பார்த்தீங்களா? மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார், இகல் மேவல் இன்னா அறிவினர்.
நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா விடிய அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.